அனைவருக்கும் வணக்கம். டிஸ்க்ளைமரை படிச்சிங்க. நம்ம சிபி ரிஜிஸ்டர் அல்ல. ஸோ நம்ம சொல்லக்கூடிய விஷயம்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நாளைக்கு திங்கட்கிழமை புது வாரம். ஓகேங்களா? டிசம்பரோட லாஸ்ட் வீக்கு. ஸோ அதுக்கான நம்மளுக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டிக்கு என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நிஃப்டிக்கு ஃபஸ்ட்டு மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது நாளைக்கு 26,079 அப்படின்றது நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நாளைக்கு கேப் அப்பே ஆனாலும் கிட்டத்தட்ட 26,079லேருந்து 26,125 வரலையும் அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து நிஃப்டி வந்து ஒரு கேப் அப்போ ஆகுது அப்படின்னா, ஸோ இன்கேஸ் வந்து திருப்பி ரீட்ரஸ்ட்டுக்கு வரலாம். இன்கேஸ் வந்து 26,079 வரலையும் வந்துட்டு எகைன் வந்து என்ன பண்ணலாம்னா 26,125 பிரேக் அவுட் பண்ணி 26,200க்கு போகலாம். ஓகேங்களா? ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை இருக்குது, கிட்டத்தட்ட 26,235 அது வரலையும் போகலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நிஃப்டிக்கு ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. இப்போ மார்க்கெட்டு டவுன் சைடு போகுதுன்னா மேஜர் சப்போர்ட்டான 26,000. ஓகேங்களா? ஸோ நான் ப்ரீவியஸாக நம்மளுக்கு டேவோட லோ கிட்டத்தட்ட 26,009 வந்தது. நாளைக்கு 26,000 ரவுண்ட் ஃபிகர் மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த மேஜர் சப்போர்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஒரு புட் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே பார்த்தீங்கன்னா 25,959. ஒன்ஸ் அது வந்துட்டு ரீட்ரஸ்ட் பண்ணிவிட்டு எகைன் வந்து ஃபாலோ ஆகுதுன்னா நல்லாவே ஃபாலோ ஆகும். அடுத்த சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 25,884 செகண்ட் சப்போர்ட்டு. இது தேர்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 25,809. இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபர்தராக ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இது டவுன் சைடு மூவ்மெண்ட். இப்போ ட்ராப் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மார்க்கெட் சைடுவேஸ்க்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ட்ராப் ஜோன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து இதுக்குள்ளே இருந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து சைடுவேஸில் இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் நம்ம ட்ராப் ஜோன்றதை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ 26,079க்கும் 26,005க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா அந்த இடத்துல ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஏன்றதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ராவல் ஆகப்போ மார்க்கெட் வந்து ப்ரீமியம் மெல்ட்டிங் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லை ஒரு 10 பாயிண்ட் கெயின் பண்ணுறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். அதனால தான் இந்த இடத்துல வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட். ஓகேங்களா? இது நிஃப்டிக்கு. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டிக்கு பொறுத்த அளவுக்கு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு பார்க்கும்போது 59,075. அதுதான் இந்த ரெட் லைனாக போட்டிருக்கேன். இந்த ரெட் லைனை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி நாளைக்கு ஒரு கேப்பை போல் பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டே போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன் 59,154ன்றது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன். அதையும் பிரேக் அவுட் பண்ணி அது அந்த போயிட்டு ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு திருப்பி ரீட்ரஸ் பண்ணும். ஸோ ரீட்ரஸ் பண்ணிவிட்டு போகிறாங்க பிரேக் அவுட்டு இந்த 59,154 பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக அப் ட்ரெண்ட் போகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா செகண்ட் ரெசிஸ்டன் 59,283. இப்போ தேர்ட் ரெசிஸ்டன்ட்டை பொறுத்தளவுக்கு 59,411. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டான ரெசிஸ்டன்ட் ரேஞ்ச். ஓகேங்களா? இதுதான் வந்து 3 ரெசிஸ்டன்ட் ரேஞ்ச். இப்போ மார்க்கெட்டு டவுன் சைடு போகுதுன்னா மேஜர் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 58,947ன்றது நாளைக்கு மேஜர் சப்போர்ட். அதுதான் இந்த கீழே இருக்கிற ரெட் லைன். அதான் ப்ரீவியஸ் டேவோட லோவும் கூட. இப்போ அதை பிரேக் அவுட் பண்ணுதுன்னு வச்சுங்களேன், எகைன் வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே 58,866 வரலையும் வந்துட்டு எகைன் வந்து திருப்பி ரீட்ரஸ் பண்ணிவிட்டு எகைன் ஃபாலோ ஆகும். அப்போ 58,866 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா எகைன் ரெண்டாவது பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நல்லாவே ஃபாலோ ஆகும். அடுத்த சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 58,738ன்றது செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். அதையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 58,610ன்றது அடுத்ததாக இருக்கக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு. இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ட்ராப் ஜோன் சொல்லக்கூடிய சைடுவேஸ் ஏரியான்னு பார்க்கும்போது 58,947க்கும் 59,075க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா அது வந்து சைடுவேஸ் ஏரியான்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக மிட் கேப் நிஃப்டி பார்த்துருவோம். மிட் கேப்பை பொறுத்தளவுக்கு நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 13,768ன்றது மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி ஃபர்தராக போகுது மேலே அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட்னா 13,825. அதை வந்து ரீட்ரஸ் பண்ணுறதுக்கு கீழே வந்து சப்போர்ட்டை வந்து 13,768 கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ரீட்ரஸ் பண்ணிட்டு திரும்புகிறாங்க அப்படின்னா எங்கே நல்லாவே மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 13,917. அடுத்த சப்போர்ட்னு பார்க்கும்போது 14,009ன்றது நம்மளுக்கு அடுத்த சப்போர்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸாக இந்த ஆக்ட் ஆகுனா இந்த இடம் 13,995 கிட்டத்தட்ட 14,000ன்றது நம்மளுக்கு அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ மேஜர் சப்போர்ட்னு பார்க்கும்போது 13,676ன்றது மேஜர் சப்போர்ட். இந்த மேஜர் சப்போர்ட் ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அடுத்தது ரீட்ரஸ் பண்ணுற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 13,620. இந்த 13,620யும் சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி ரீட்ரஸ் பண்ணிவிட்டு அகைன் ஃபாலோ ஆகுது அப்படின்னா அடுத்த சப்போர்ட்டை 13,528.
அடுத்த ஃபைனலாக ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 13,435. இப்போ ட்ராப் ஜோன் பார்க்கும்போது மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு 13,676க்கும் 13,768 100 பாயிண்ட்டுக்குள்ளே ட்ராப் ஜோன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மிட் கேப் நிஃப்டிக்கான நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய ட்ராப் ஜோன் கன்சல்டேஷன் ஜோன்றது. ஓகேங்களா? இப்போ நாளைக்கு இந்த நியூஸை பொறுத்தளவுக்கு மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பெரிய நியூஸ்லாம் வந்து எதுவும் இல்லை. அதேமாதிரி டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு செல்லிங்கில் தான் இருக்காங்க. ஸோ டெக்னிக்கலில் பொறுத்தளவுக்கு ஆசிலேட்டராக இருக்கட்டும், மூவிங் ஆவரேஜ், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஓவரால் சம்மரியே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து செல்லுன்னு காமிக்குது ஒன் டேயில். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 1 ஹவர்லேயும் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங் செல்லெல்லாம் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். அதேமாரி நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் பையிங்கில் இருக்குது. இப்போ ஆப்போசிட் மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு எப்போதுமே வந்து ஆப்போசிட்டில் தான் இருக்கும். அவங்க தனி செக்டாரு, ஸோ இவங்க நிஃப்டின்றது தனி செக்டார். இப்போ நிஃப்டி வந்து யாரோட கம்பைன் பண்ணி இது பண்ணுவாங்கன்னா பேங்க் நிஃப்டியோட தான் இது பண்ணுவாங்க. ஸோ பேங்க் நிஃப்டி நியூட்ரலாக இருக்குது, நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பையிங்கில் இருக்குது. அதேமாரி மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா செல்லிங்கில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ணணும், வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நாளைக்கு வந்து மார்க்கெட்டு இந்த லெவல்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. ஸோ இந்த லெவல்ஸ்லாம் நாளைக்கு யூஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி நண்பா.